Hello friends, welcome to my channel. இந்த மாதிரி ஒரு silk saree குள்ள stitch blouse க்கு எப்படி நம்ம thread work லயே embroidery பண்ணலாம் அப்படினு பாப்போம். இப்போ இந்த சாரிக்கு ஏத்த கலர்ல silk thread எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு border line mark பண்ணிட்டு அதுல வந்து இப்போ நான் வந்து silk threadல work பண்ண போறேன். இதுக்கு வந்து நான் 4.5 inch உள்ள frame எடுத்துர்க்கேன். sleevesலங்கிறதுனால சின்ன frame எடுத்துர்க்கேன். frame வச்சு பண்ணா நீட்டா நமக்கு வந்து பண்ண முடியும். So frame fix பண்ணிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ border line வந்து 4 strands வந்து 7 number needle எடுத்துர்க்கேன். எடுத்துட்டு knot வந்து உள்ள இருந்து வர மாதிரி பார்த்துக்கலாம். edgeல இருந்ததுன்னா அது வந்து வெளியில தெரியும். So இப்போ அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் distance விட்டு அடுத்த பாயிண்ட் அதுல இருந்து மிடிலுக்கு வந்து needle எடுக்கணும். அப்புறம் நூலை இந்த மாதிரி கீழ பிடிச்சிட்டு அடுத்து ஒரு சின்ன stitch வந்து முதல்ல இருக்கிற stitch அது பக்கத்துலயே ஒட்டி வர மாதிரி அடுத்து ஒரு சின்ன ஸ்டிட்ச் இப்படி அடுத்து சின்ன ஸ்டிச்சஸா நம்ம போட்டுட்டே வந்தா ஸ்டெம் ஸ்டிட்ச் கிடைச்சிரும். கீழ இந்த மாதிரி நூல் வந்து ஊசிக்கு கீழ இருக்கணும். அதனால இந்த மாதிரி நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பிடிச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி கண்டினியூஸா பண்ணிக்கோங்க. சோ ஃபுல்லா ஒரு border line இப்ப போட்டாச்சு. இப்போ இது மேல சின்ன curves-ஆ வர மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து 1/4 inch diameterல ஒரு circle வரைஞ்சிருக்கேன். அத வந்து half-ஆ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஈவனா நமக்கு அந்த curves வேணும்ங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுத்துட்டு அதல பண்ணலாம். டைரக்ட்டா வரைய தெரிஞ்சவங்க டைரக்ட்டாவும் வரைஞ்சிக்கலாம். சோ இந்த மாதிரி curves வந்து வரைஞ்சுக்கோங்க semi circle. So continuously இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இது மேலயும் நான் இப்போ வந்து stem stitch தான் பண்ண போறேன். அதே 4 strands blue color thread silk thread சின்ன stitches போட்டா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. இப்போ இந்த எட்ஜ்ல வரும்போது மட்டும் நீடில கீழ விட்டுட்டு அதுக்கு கீழ பக்கத்துலயே இந்த மாதிரி லெஃப்ட் சைடுல எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரைட் சைடுல அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அப்ப அந்த ஷார்ப்பா அந்த டர்ன் கிடைக்கும் நமக்கு. சோ இப்போ இந்த curves எல்லாம் போட்டாச்சு. இப்போ அந்த ஒவ்வொரு curveோட எட்ஜ்லயும் ஃப்ளவர் போடுவோம். இதுக்கு வந்து நான் புல்லியன் நாட்ல ஃப்ளவர்ஸ் பண்ணலாம். நல்ல திக்கா அழகா தெரியும்ங்கிறதுக்காக வேணும்னா நீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 3 ஃப்ளவர் வர வேண்டிய பெட்டல்ஸ் வர வேண்டிய இடத்தை பாருங்க ஒரு பாயிண்ட்ல எடுத்து அது பக்கத்துலயே ஒரு சின்ன ஸ்டிட்ச் அந்த நீடில வச்சிட்டு அது மேல இந்த மாதிரி 22 டைம்ஸ் நான் வந்து ரோல் பண்ணிக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் டைட்டா பண்ணாம லூஸா பண்ணிக்கோங்க. அப்பதான் நீடில விட்டு எடுக்க முடியும் ஈஸியா. ரொம்ப லூஸா இருக்க கூடாது. ஓரளவுக்கு லூஸா பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு மெதுவா அப்படியே ரோல் பண்ணி ட்விஸ்ட் பண்ண மாதிரி அந்த ரோல் பண்ணதெல்லாம் கீழ கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து நீடில் அப்படி இழுத்தீங்கன்னா அழகா ஒரு புல்லியன் நாட் கிடைக்கும். சோ பாருங்க இது ஒரு பெட்டல் கிடைச்சிருச்சு நமக்கு. சோ அதே இடத்துல கீழ நீடில விடணும். நீடில விட்டுட்டு கீழ நல்ல நூலை இழுத்து விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி நீட்டா கிடைக்கும். அத வந்து நம்ம டேசி லாக் பண்ற மாதிரியே லாக் பண்ணிரணும். சோ இது மாதிரி 3 பெட்டலும் புல்லியன் நாட் அந்த மெத்தட் படி போட்டுக்கலாம்.
ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கர்வோட எண்ட்லேயும் இந்த மாதிரி 3 பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க. இது பார்க்க நல்ல திக்காக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இது ஃபுல்லாக பண்ணிட்டேன், எல்லா இடத்துலையும் பண்ணிவிட்டு நம்ம இது சாரியில் கோல்டன் லுக் வரதுனால இதுலேயும் கொஞ்சம் கோல்டன் லுக் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் சீக்வென்ஸ் எடுத்துருக்கிறேன், கோல்டன் கலர். 2ஆம் நம்பர் பீட், கோல்டன் பீட், அப்புறம் சுகர் பீட்ஸ், அதுக்கு வந்து கோல்டன் கலரில் காட்டன் த்ரெட்டும் 9 நம்பர் நீடிலும் எடுத்துருக்கிறேன். 3 பெட்டலுக்கு நடுவில் ஒரு கோல்டன் பீடு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த கேப்பில் ஒரு சீக்வென்ஸ், ஃப்ளாட் சீக்வென்ஸ், மீடியம் சைஸ் ஃப்ளாட் சீக்வென்ஸ் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு சுகர் பீடு அதை வச்சுட்டு கோர்த்துட்டு அது கரெக்டாக எங்கே வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு சுகர் பீடை விட்டுட்டு ஃப்ளாட் சீக்வென்ஸ்க்குள்ளே நீடில் விட்டு இப்படி எடுத்திங்கன்னா அதுவும் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அகெயின் ஒரு கோல்டன் பீட், 2 நம்பர் கோல்டன் பீட், அப்புறம் ஒரு சீக்வென்ஸ். இந்த மாதிரி நீங்கள் அந்த இடம்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ஈஸியாக அந்தமாரி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதே பேட்டர்ன் வந்து நெக் லைன்லேயும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஃபுல்லாக நான் இப்போ பண்ண போகிறேன். இது பண்ணி முடிச்சாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். சிம்பிளாக த்ரெட் ஒர்க்லேயே நம்ம வந்து ப்ளவுஸை நல்லா அழகுபடுத்தலாம். அதோட கொஞ்சம் கோல்டன் பீட்ஸ் அதெல்லாம் வரதுனால இந்த ஜரி சாரீக்கு மேட்சிங்காக கரெக்டாக இருக்கும். நான் இப்போ இது 2 ஸ்லீவ்ஸ்லேயும் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் நெக்லேயும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சாரீக்கு மேட்சாக சிம்பிளாக ஒரு பார்டர் லைன் ஸ்டிச் ப்ளவுஸ்லேயே நம்ம வந்து சில்க் த்ரெட் வச்சு பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.